இங்க ராய் ஃபேமிலியோட சிட்டியை விட்டு தூரமா இருக்கிற அவரோட பண்ண வீட்டுக்கு குடி வர்றாரு. ஆனா அந்த வீடு புதர்களால மூடப்பட்டு பல வருஷமா யாருமே உள்ள போகாத மாதிரி பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குது. வீட்டுக்கு வந்து அவங்களோட திங்ஸ உள்ள எடுத்து அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா டெனிஸ் பெட்ரூம்ல இருந்த பெட்டுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை விரிக்கிறா. அப்போ திடீர்னு அதுல 2 கொடூரமான கால்கள் மட்டும் தெரியுது. டெனிஸோட கண்ணுக்கு அது தெரியல. ஆனா அந்த குட்டி பையன் கண்ணுக்கு மட்டும் அந்த கால்கள் தெரிஞ்சிருக்கும். அவன் சின்ன பையங்கிறதால அவனால அதை பார்க்க முடிஞ்சாலும் அது என்னன்னு அவனால புரிஞ்சிக்க முடியல. அவளோட பையனை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அங்க இருந்த ஒரு பிளாக் ஸ்ட்ரெயின் இருக்கிறத கவனிக்கிறான். உடனே ஒரு துணியை எடுத்து அதை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ சடனா அவ திரும்பி பார்க்கும்போது அவளோட பையன் மேல சீலிங்கையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அவளும் மேல பாக்குறான். ஆனா மேல வித்தியாசமா அவளோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இதனால அவ அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். ஆனா அடுத்த நாள் டெனிஸ் எழும்பி பார்க்கும்போது அதே கரை அந்த வால்ல திரும்பவும் வந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அப்போ அவளோட பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட ஸ்பூன் ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு பயங்கரமான உருவத்தை பார்க்கறான். அந்த உருவம் வேகமா அவனை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் சுவர் வழியா ஊர்ந்து போயிட்டு இருக்குது. உடனே அந்த குட்டி பையன் டேபிள்ல இருந்து இறங்கி அந்த உருவத்தையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அந்த உருவம் அவனை அந்த வீட்டுல இருந்த பேஸ்மெண்டோட டோர் வரைக்கும் கூட்டிட்டு போகுது. அப்போ அவளோட பையன் காணாம போனது அம்மா கவனிக்கிறான். பேஸ்மெண்டோட டோரை அவன் ஓபன் பண்ணலாம்னு போகும்போது கரெக்டான டைம்ல டெனிஸ் வந்து காப்பாத்திடுறான். அவன் அந்த வாலை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட பொண்ணு ஜெஸ் அங்க வர்றான். அவகிட்ட ஹால்ல இருக்கிற பாக்ஸ் பேஸ்மெண்ட்ல கொண்டு வைக்க சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஜெஸ் அந்த பாக்ஸை எடுத்து பேஸ்மெண்ட்ல இருந்த ஒரு டேபிள்ல கொண்டு வைக்கிறான். அப்போ அங்க கீழே கடந்த ஒரு பழைய வாட்சை பாக்குறான். ஆனா அவ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவளால அதை ஓபன் பண்ணவே முடியல. அந்த டைம்ல அவளோட அப்பா ராய்க்கும் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அவர் வாங்கி வச்சிருந்த சூரியகாந்தி விதைகளை காக்கா கூட்டம் காருக்குள்ள புகுந்து அது எல்லாத்தையும் சாப்பிடுறது. உடனே கல்ல தூக்கி எரிஞ்சு அது எல்லாத்தையும் விரட்டுறாரு. அடுத்ததா அது எல்லாத்தையும் இறக்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போக நினைக்கும் போது சடன வண்டிக்கு மேல பார்த்து அவரு பயங்கர ஷாக் ஆகுறாரு. பார்த்தா அவரோட வண்டிக்கு மேல நூத்துக்கணக்கான காக்கா கூட்டமா வந்திருக்கும். அதுங்க எல்லாம் மொத்தமா ராய அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு தூரத்துல ஒரு துப்பாக்கி சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து அதுங்க எல்லாம் போயிருது. அப்போ அங்க வந்த மர்வல்ங்கிற ஒருத்தர் அந்த சிட்டிக்கு வேலை தேடி வந்ததா ராய் கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. ராய்க்கு அவரோட பண்ணையில வேலைக்கு ஆள் தேவைப்பட்டதால அவரையே சேர்த்துக்கவும் முடிவு பண்றாரு. பர்வலும் அதுக்கு ஹாப்பியா சம்மதிச்சிடுறாரு. ஒரு நாள் ஜெஸ்ஸும் அவளோட தம்பியும் மட்டும் வீட்டுல இருக்கும்போது நிறைய காக்கா அங்க கூட்டமா அவங்க வீட்டுக்கு மேல வந்து இருக்கிறத ஜெஸ் கவனிக்கிறா. அன்னைக்கு நைட் அவ சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல் மாடியில இருந்து வித்தியாசமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. அவ யாருன்னு கேட்டு பாக்குறா. ஆனா எந்த பதிலுமே இல்ல. அப்போ திடீர்னு அவளுக்கு முன்னாடி இருந்த படிக்கட்டு அவ மேல சரிஞ்சு விழ ஆரம்பிக்குது.